வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது வெத்தலையை வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஆர்டினரியாக ஜூஸு, இன்னொன்று வந்து மில்க் ஷேக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெத்தலை ஜூஸ் செய்யறதுக்கு இப்போ வெத்தலை எடுத்துருக்கோங்க. இதுலேருந்து நம்ம ஒரு 6 வெத்தலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெத்தலையோட காம்பு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ ரஃப்பாக கிளி போட்டால் போகிறோம். இந்த காம்பு எடுத்தாச்சு. இது நம்ம ரஃப்பாகவே போட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 மிளகு, 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சு. இது அப்படியே நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். இப்போ இதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேன். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே கலந்துக்கலாம். இப்போ இந்த சம்மருக்கு நம்ம எப்படியே குடிக்கிறத விட இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஐஸ் க்யூப் அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான வெத்தலை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வெத்தலை ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு ஜூஸ் ரெசிபி பார்த்துக்கலாம். வெத்தலை மில்க் ஷேக் செய்யறதுக்கு இப்போ ஒரு 5-6 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெத்தலையோட காம்பை கிள்ளிட்டேன். இதை வந்து நம்ம சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இவ்வளோ தான். இதோட 1 டீஸ்பூன் ஸ்வீட் சோம்பு போடுறேன். 1/2 டீஸ்பூன் ஆர்டினரி. இப்போ இதுக்கு நான் காசி ஆற வச்ச 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். இதுலேருந்து பாதியை ஊற்றி இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் எப்படியும் அப்படியே கூட குடிக்கலாம். ஆனால் இது வடிகட்டிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு, குழந்தைங்க குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இதோட நம்ம டூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்க்க போகிறோம். அதனால் இதோட 1 டீஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட்டி. இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். உங்கள் தித்திப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஐஸ்கிரீம் கப். இதில் வந்து ஐஸ்கிரீம் பாதி அளவு எடுத்துக்கலாம். மேலே பாதி போடுறதுக்கு கார்னிஷிங்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க, க்ரீன் கலரு. இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் பால், ஐஸ்கிரீம், ஃப்ரூட்டி போட்டலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ஒன்று அதை பார்த்த உடனே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ நமக்கு நமக்கு வெத்தலை மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம வெத்தலையில் 2 ரெசிபி பார்த்தோம். ஒன்று வெத்தலை ஜூஸு, இது வந்து மில்க் ஷேக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.